ராணிப்பேட்டையில் 9 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் மேம்பால பணிகள் எப்போது முடியும் என எதிர்பார்ப்பில் பொதுமக்கள். நடவடிக்கை எடுக்கும் அரசு. பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் நவல்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள குறுகலான ரயில்வே மேம்பாலம் சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. இது சென்னை, பெங்களூர், சித்தூர், திருப்பதி, பொன்னை, சிப்காட், பெல், முத்துக்கடை, வாலாஜா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பிரதான வழியாகும். இவ்வழியாக 24 மணி நேரமும் கனரக வாகனங்கள், கார், மோட்டார் சைக்கிள் போன்றவை தினம்தோறும் வந்து செல்கின்றன. இந்த குறுகலான ரயில்வே மேம்பாலத்தில் கனரக வாகனங்கள் செல்லும் போது போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் மேம்பாலத்தை விரிவுபடுத்துவதற்கான புதிய மேம்பாலம் வேண்டும் என கடந்த 2016ஆம் ஆண்டு ராணிப்பேட்டை எம்எல்ஏ ஆர் காந்தி மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்தார். இந்த கோரிக்கையின் அடிப்படையில் நிதி ஒதுக்கியும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் ஒதுக்கிய பணம் திருப்பி அனுப்பப்பட்டது. ஜனவரியில் முடிக்கப்பட வேண்டும் என்கிற இந்த மேம்பால வேலைகள் இன்னும் மெத்தனமாக ஆமை வேகத்தில் நத்த வேகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. சித்தூர், பொன்னை, வேலூர், காட்பாடி போன்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய இந்த சாலையை தினந்தோறும் பார்த்தோமானால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பயன்படுத்த இந்த சாலையை இந்த மேம்பாலத்தை விரைந்து முடிக்காமல் காலம் கடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே பார்த்தோமானால் 2019க்கு முன்பு இதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியை பயன்படுத்தப்படாமல் திருப்பி அனுப்பப்பட்டும் இப்போது துவக்கப்பட்ட இந்த பணி ஆமை வேகத்தில் நத்த வேகத்தில் மிக மோசமாக நடந்து கொண்டிருப்பது வருத்தத்துக்குரியது. இதையடுத்து ராணிப்பேட்டை எம்எல்ஏ ஆர் காந்தி கடந்த 2019ஆம் ஆண்டு மீண்டும் நவல்பூர் ரயில்வே மேம்பாலம் விரிவுபடுத்தி புதிய மேம்பாலம் கட்ட மத்திய ரயில்வே துறை அமைச்சர் நிதின் கட்கரியிடம் கோரிக்கை மனு அளித்தார். தற்போதைய அமைச்சர் காந்தியின் தீவிர முயற்சியால் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனிடம் கோரிக்கை வைத்ததன் பெயரில் இந்த புதிய மேம்பாலம் அமைய ராணிப்பேட்டை தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் உள்ள ரயில்வே மேம்பாலத்தை விரிவுபடுத்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்திய அரசு ஆண்டு திட்டம் 2018 முதல் 2019 கனரக பொருட்கள் கொள்முதல் மற்றும் கட்டுமான செயல்முறை பணி திட்டத்தின் கீழ் ராணிப்பேட்டை நவல்பூர் பஸ் நிறுத்தம் முதல் காரைக்கூற்றோடு ஆயுதப்படை அலுவலகம் வரை 922 மீட்டர் நீளத்தில் ரூபாய் 26.63 கோடி மதிப்பீட்டில் புதிய உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கும் பணிக்கு நெடுஞ்சாலைத்துறை திட்டங்கள் மூலமாக 2021ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த மேம்பால பணியானது 2021இல் தொடங்கி 30 மாதங்களில் கட்டி முடிக்க திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது மேம்பால கட்டுமான பணிகள் ஆமை வேகத்தில் நடந்து வருகின்றன என குமுறுகிறார் ஹரி. ராணிப்பேட்டையோட மையப்புள்ளி தான் இந்த பாலம். இந்த பாலத்தை தாண்டி தான் எந்த ஒரு வாகனம் வந்தாலும் உள்ள வரணும், வெளியே போட்டு இதுதான் ஒரு ஜங்ஷன் பாயிண்ட். அது இல்லாமல் மேம்பாலம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது, எஸ்பி ஆஃபீஸ் இருக்குது, தொழிலாளர் நல வாரியம் இருக்குது. எல்லாமே மேம்பாலத்துக்கு கிட்ட தான் இருக்குது. எல்லாம் பக்கத்தில் இருந்துமே இந்த வேலை வேகமாக நடக்கலை, பொறுமையாக தான் போகுது. இது அரசாங்கம் தனி கவனம் செலுத்தி இந்த வேலையை சீக்கிரம் நடத்தி முடிக்கணும். மிக மெதுவாக நடைபெற்று வரும் மேம்பால பணியால் வாகன ஓட்டிகள், பள்ளிக்கு செல்வோர், கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகள், பொதுமக்கள் என அனைவரும் அவதியுற்று வருவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே இந்த மேம்பால பணிகளை விரைவில் முடித்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதே அனைவரின் வேண்டுகோளாக இருந்து வருகிறது. சத்தியம் செய்திகளுக்காக ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் சாமுவேலுடன் சத்தியம் தொலைக்காட்சி செய்திக்குழு.